கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில தோழர் ஏகே இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் நேயர்களே. தோழர், நேற்று ஃபுல்லா பரபரப்பா ட்விட்டர்ல ட்ரெண்டிங் ஆனது நம்ம வரி எங்க வரி எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற வார்த்தை. நிர்மலா சீதாராமன் நேற்று அவங்க கொடுத்த பேட்டியிலேயே தெரியுது எவ்வளவு ஆணவத்தோட திமிரோட அவங்க ஒரு ஒன்றிய நிதி அமைச்சர் அப்படிங்கிற பதவியில இருக்கிறதுன்றதை மறந்து ஒரு கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பேச்சாளர் மாதிரி, அதுவும் இந்த தேர்ட் ரேட்டட் பேச்சாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு தரையிறங்கி பேசிட்டு போயிருக்கிறாங்க. இதெல்லாம் உங்க அப்பா வீட்டு சொத்தா, நீங்க மட்டும் குடும்பமா ஆட்சியாளர் நினைக்கிறீங்க அப்படி இப்படின்னு இப்ப ஏதோ உண்மைக்கு மாறான பல தகவல்களையும் அள்ளி விட்டுட்டு போயிருக்காங்க. 9 ஹெலிகாப்டரை பயன்படுத்தி 42,000 பேரை மீட்டாங்களாம். அது ஒரே நாள்ல. என்ன கணக்கு அப்படின்னு தெரியல. இது தமிழ்நாட்டுல வந்ததெல்லாம் பேரிடவே கிடையாது. இதுல நேரு, இது வழக்கம் போல நேரு தான் காரணம்ன்றதையும் உள்ள நேரு வேற இழுத்து விட்டு போயிருக்காங்க. போற போக்குல பிரதமரை பார்த்தாரு அப்படிங்கிற பல பொய்யான தகவல்களையும் முன்னுக்கு பின் முரணான தகவல்களையும் அடிச்சு விட்டுட்டு போயிருக்காங்க. இந்த எபிசோட எப்படி தோழர் பாக்குறீங்க? அதாவது எரியிற வீட்டுல பிடுங்கினதெல்லாம் லாபம்னு சொல்லுவாங்க. அந்த கோட்பாடை செய்யற கட்சி தான் பாஜக. அத்தகைய பாஜகவில் இருந்து ஒரு ஒரு அமைச்சர் இது போல பேசுவது ஆச்சரியம் கிடையாது. நீங்க ஏன் அதை ஆச்சரியமா பாக்குறீங்க? இதுதான் அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டடு. முதலாவதாக இந்த தேசிய பேரிடர் என்று இவங்க சொல்ல மறுக்கிறாங்க. காரணம் நீங்க பாத்தீங்கன்னா சென்னையும் பாதிக்கப்பட்டிருக்கு, சென்னை சுத்தி இருக்கிற மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த வெள்ளத்துல தென் மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருக்கு. சோ 4 அல்லது 5 மாவட்டங்களுக்கு மேல பாதிப்பு இருந்தாலே, ஒரு பகுதி பாதிப்பு இருந்தாலே நேஷனல் டிசாஸ்டர்ங்கிற அந்த கிரைட்டீரியால கொடுக்கலாம். ஏன்னா நேஷனல் டிசாஸ்டர்னு சொல்லும் போது அதோட ஃபண்ட்ஸ், அதோடைய டேமேஜ் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாம் இன்னும் அடுத்த லெவல்ல இருக்கும். அந்த பணமும் அந்த ஒரு கட்டமைப்பும் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா நீங்க இதை பாருங்க, இது தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா இந்த பேரை யார் ஸ்கோர் பண்ணுவா? ஆட்சி. அப்ப டிஎம்கே இதை ஸ்கோர் பண்ணக்கூடாது. இதுவே அவங்க இன்னொன்னு, நீங்க சரி நீங்க அப்படி வந்தீங்கன்னா டபுள் சர்க்கார் இருக்கிற, அதாவது டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்லுவாங்களா, இவங்க அப்படித்தானே சொல்லிட்டு இருக்கானுங்க. அப்படி மணிப்பூர் ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார் தான். அங்கெல்லாம் அப்படியே பாலாரம் தேனாரும் ஓடுதா? கிடையாது. எந்த மாநிலத்துக்கு எதை சொல்லி தடுக்கணுமோ ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பாங்க. அதாவது இது ஒரு பார்ப்பனிய லாபி தாங்க. அவங்களுக்கு எல்லாமே ஓசியில கிடைச்சிடணும். ஆனா மக்களுக்கு, ஏழை மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு நிவாரணமோ இல்ல ஒரு நலத்திட்டமோ போய் சேரும்போது இவெல்லாம் ஓசியில வந்துட்டா, ஜஸ்ட் பாஸ் கழிச்சடைகள் எல்லாம் வந்துட்டா, கக்கூஸ் நாறுது, இப்படி எல்லாம் எழுதுவாங்க. அதோட தொடர்ச்சி தான், அந்த ஆட்டிடியூட்ல தான் இவங்க பேசியிருக்காங்க. ஆக்சுவலா அது பார்த்த உடனே நமக்கு கோபம் தான் வந்தது. ஆனா இதுல ஒரு விஷயத்த நம்ம பாராட்டணும். அமைச்சர், தமிழக அமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர், இளைஞர்கள் நலத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு நிர்மலா சீதாராமன் பைத்தியம் பிடிக்க வைக்காம போக மாட்டார் போல அவரு. இல்ல நீங்க நினைக்கலாம் என்னடா நான் ஒரு இதுக்குதான் சொல்றேன். என்னன்னா ஒரு பேட்டிகள் அப்படி இருக்கு. அதாவது மரியாதைக்குரிய உங்க அப்பா வீட்டு பணத்தை கொடுங்க, இதெல்லாம் கலைஞரை ஞாபகப்படுத்துது தோழர். நீங்க இது ஐயா ஸ்டாலின் இது போல ரிப்ளை வராது. அவர் ஒரு சீசன்ட் பாலிட்டிஷியன். அவர் இது போல எல்லாம் பேச மாட்டாரு. ஆனா உதயநிதி கிட்ட நம்ம ஐயா கலைஞருடைய அந்த சில குணங்களை பார்க்க முடியுது. அதனால நிர்மலா சீதாராமன் முதல்ல மக்கள் மன்றத்துல ஜெயிக்கிட்டோம். ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு சும்மா பைபாஸ் லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லேட்டரல் என்ட்ரி ப்ராடக்ட்ஸ் இவங்களால போய் வெயில மக்கள் முன்னாடி நின்று பிரச்சாரம் செய்து மக்கள் கிட்ட நான் இதை செய்ய போறேன், இதுதான் என்னோட செயல் திட்டம்னு சொல்லி மக்கள் மனங்களை வென்று இவர்களால் அமைச்சர் ஆகவே முடியாது. அரசியலமைப்பு சட்டத்துல ராஜ்யசபா எம்பிங்கிற ஒரு கான்செப்ட அன்னைக்கு இருந்த சூழலுக்கு வேற ஒரு பர்பஸ்க்காக அதை கொடுத்தாங்க. பட் அத இன்றைக்கு இது போன்ற தவறான நபர்கள் உள்ள அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதோட ஆக்சுவல் பர்பஸே ஒரு துறையில நிபுணத்துவம் பெற்ற அறிஞர்கள், எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க எல்லாம் அரசியலுக்கு வர விரும்ப மாட்டாங்க. சோ அவங்கள அவங்களோட இன்புட்ஸ் வேணும், இந்த அரசாங்கத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா, அது போன்ற அறிஞர்களை, உதாரணமா சொல்ல போனா
ஐயா அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேர்தல் அரசியல் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவருடைய அறிவு வந்து இந்த நாட்டோட கவர்னன்ஸ்க்கு பயன்படும். அது போன்ற நபர்களை வந்து ராஜ்யசபா எம்பியை ஆக்கிய காலங்கள் உண்டு. ஆனா நம்மளோட கெட்ட கெட்ட நேரம், துரதிர்ஷ்டம், இது போன்ற ஆட்கள், நிர்மலா சீதாராமன் போன்ற ஆட்கள், இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட், பாஜக ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இப்ப இந்த அவர் பேர் என்ன, ஷார்ட்ஸ் ரீல்ஸும் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். இந்தியாஸ் ப்ரையாரிட்டி இஸ் நாட் யூரோப்ஸ் ப்ரையாரிட்டி அப்படின்னு பேசிட்டு இருக்காருல்ல ஜெய்சங்கர். யூரோப்ஸ் ப்ரையாரிட்டி இஸ் நாட் த வேர்ல்ட்ஸ் ப்ரையாரிட்டின்னு பேசிட்டு இருக்காருல்ல. அவங்களாம் முதல்ல தேர்தலில் வந்து நிக்கணும். தேர்தலில் நின்று அதற்கப்புறம் வந்து அமைச்சர் ஆகிட்டு இதுல இருக்கிற சிக்கல்களை பத்தி பேசணும். மக்களுடைய வரி பணம், அதாவது நேத்து பேரலா இன்னொரு ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு, பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதிக வரி பகிர்மானங்கள் எந்தெந்த மாநிலத்துக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து கொடுத்திருக்குங்கிற அந்த பட்டியல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. தொடர் உத்தரப்பிரதேசத்துக்கு கிட்டத்தட்ட 13,000 கோடி கொடுத்திருக்காங்க. அதே தமிழகத்திற்கு நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா 2,900 சில்லற, அதாவது கிட்டத்தட்ட 3,000 கோடி தான் கொடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேசோடைய கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த இந்திய பொருளாதாரத்துக்கு? தமிழகத்துக்கும் அதுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. பீகாருக்கு 6,000 கொடுத்திருக்காங்க. ஆமா, பீகாருக்கு 6,000. பீகாரோட கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த பொருளாதாரத்துக்கு? கரெக்ட். நம்ம கிட்டத்தட்ட மும்பைக்கு அப்புறம் மகாராஷ்டிராக்கு அப்புறம் அதிகமான வரி செலுத்துறது தமிழ்நாடு தான். ஆமா, மும்பை மகாராஷ்டிராவுக்கு வந்து 4,000 கோடி கொடுத்திருக்காங்க. ஓகே, ஃபேர் எனஃப். தமிழகத்துக்கு 3,000 கோடி, ஃபேர் எனஃப். அப்ப உத்தரப்பிரதேஷ்க்கும் அதே அமௌண்ட் தானே கொடுத்துருக்கணும். அப்ப இவங்க எதை கொண்டு வராங்க? பாப்புலேஷன் தான் இங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணுதுன்னா, அந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க? 1980களில் எதுக்கு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ற மாநிலங்களுக்கு நான் வந்து போதிய பொருளாதார உதவிகளை செய்வோம் அப்படின்னு எதுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க? ஒன்றிய அரசு தானே கொடுத்தது. பினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ஸ் 14th and 15th, அதுக்கு முன்னாடி பினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்ஸும் நீங்க எடுத்துக்கோங்க. எல்லாமே சொல்றது மாநில பாதிக்கப்பட்ட மாநிலங்கள் எது இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் செய்யுது, அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பாப்புலேஷன் குறைவு ஏற்பட்டிருக்கும். கரெக்டுங்களா? அப்போ அந்த லாஸ் வந்து நம்ம அதற்கு நம்ம வந்து அஷ்யூர் பண்ணோம், நம்ம வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணோம். எந்த மாநிலங்கள்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோலை வந்து எஃபெக்டிவா பண்றாங்களோ அவங்களுக்கு ஒன்றிய அரசு வந்து சப்சிடிஸ் கொடுக்கும், அவங்களுக்கு வந்து ஃபண்ட்ஸ் கொடுக்கும்னு சொன்னாங்க. அது இன்ன வரைக்கும் செய்யல. அதை தொடர்ந்து தமிழக அரசாங்கம் இருந்தாலும் வலியுறுத்தி தான் இருக்காங்க. சார், இது ஒரு எதேச்சி அதிகார ஆட்சி தொடர். 141 எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டு அதை பத்தி பேசாம, பாராளுமன்றத்துக்குள்ள ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கு அதை பத்தி பேசாம, மணிப்பூர்ல ஒரே நாள்ல 87 சடலங்களை வந்து புதைச்சிட்டு அதை வெளி ஊடகங்கள் வந்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் பேசி ஒரு பேசு பொருளாக்குறாங்க. அதாவது இது இவங்க கிட்ட எதிர்பார்த்ததான் தோழர். பாஜக வந்து மக்களை பத்தி அவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன அக்கறை கூட கிடையாது. எதை வைத்து அரசியல் செய்ய முடியுமோ அதை வைத்து அவர்கள் சிறப்பாக அரசியல் செய்வார்கள். அதுதான் அவங்களுடைய நேச்சர். தோழர், இப்போ சென்னையில 4,000 கோடி செலவு பண்ணீங்கன்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? அந்த பணத்துக்கு 95% நீங்க செலவு பண்ணிட்டீங்க, பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இவ்வளவு வெள்ளம் வந்திருக்குன்னா அதுக்கு வந்து காரணம் நீங்க ஒழுங்கா செயல்படல அப்படின்னு. ப்ளீஸ் ஸ்டாப் இட். அப்படி அவங்க பேசும்போதே ப்ளீஸ் ஸ்டாப் இட்னு சொல்லிடணும். யூ ப்ளீஸ் ஸ்டாப். 4,000 crores சொல்றீங்களே, இந்தியாவுடைய கடன் சுமை இன்னைக்கு எந்த அளவுக்கு, அது வந்து IMF வந்து வார்ன் பண்ணிருக்காங்க தெரியுங்களா? இன்டர்நேஷனல் வார்னிங் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய கடன் அளவு வந்து ஃபியூச்சர்ல வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை வந்து உருவாக்கும், அதை நீங்க செக் பண்ணணும். உடனே இவங்க ஒரு உருட்டுவாங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. யூரோப்ஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் இந்தியாஸ் ப்ராப்ளம், அமெரிக்காஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் இந்தியாஸ் ப்ராப்ளம்னு ஒரு உருட்டுவாரு. அப்புறம் எதுக்கு IMFல அவங்க எதுக்கு அப்ப இந்த டேட்டாஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி எதுக்கு கொடுக்குறாங்க? சரி, IMF சொல்ல வேணாங்க, நம்மளே ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல பார்க்கலாம். 50 லட்சம் கோடி கடன் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு காங்கிரஸ் ஆட்சி விட்டு போகும்போது சுதந்திரம் வாங்கிய இந்த 70 வருஷ காலத்துல 50 லட்சம் கோடி தான் கடன். இவங்க வந்து 160 லட்சம் கோடி. இது வந்து இன்னும் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க தோழர். ஏன்னா நடப்பாண்டு ஒண்ணு இருக்கு, அடுத்த ஆண்டு முடியும் போது தானே உங்களுக்கு இந்த கடன் தொகையோட அமௌண்ட் தெரியும். சோ க்ளோஸ் டு இவங்களே 110 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. 110 லட்சம் கோடி சுதந்திரம் வாங்கிய காலகட்டத்தில இருந்து. இதே தோழர், இதையே தப்பதான் அம்மையார் ஜெயலலிதாவும் எடப்பாடியும் செய்தார்கள். தமிழக அரசு வந்து கிட்டத்தட்ட 1950 காலகட்டங்கள்ல இருந்து 2011 வரைக்கும் 1.5 லட்சம் கோடி கடன்னா இவங்க வந்து அதை 4 லட்சம் கோடி கடனா மாத்திட்டு போனாங்க.
ஆமா, ஜெயலலிதா இருக்கும் போது கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணாத. பிடிஆர் அதை அழகா சொல்லியிருப்பாரு. அந்த அம்மையார் இருக்கும் போது கூட அந்த டெப்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருந்தது. அதன் பிறகு இந்த சீமான் சொல்லுவார்ல, தமிழன் பச்சை தமிழன் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு, ஏண்டா இங்க யார் ஆள்றான்றது மேட்டரடா, எப்படி ஆட்சி கொடுக்குறாங்கிறதா மேட்ரு. சரி, தமிழன்னு சொல்றீங்கல்ல, நம்ம ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் தமிழகத்தோட கடன் சுமையை வந்து 2 மடங்கு அதிகரிச்சு வச்சிருக்காங்க. அதை பத்தி யாராவது கேள்வி கேட்டிருப்போமா? கிடையாது. இப்போ இந்த ஒன்றிய அரசும் 160 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்ல வக்கில்ல. IMF வந்து உங்களை வார்ன் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. 4000 கோடி வந்து கணக்கு கேட்டிருப்பீங்களா? சரி, 4000 கோடிக்கு தெல்ல தெளிவா அமைச்சர் கே நேரு அவர்கள் பிரஸ் கூப்பிட்டு இவ்வளவுதான் நாங்க செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளவுதான் வேலை முடிஞ்சிருக்கு, 5500 கோடி அலோகேட் பண்ணது, 2500 கோடி தான் செலவு பண்ணிருக்கான்றது டீடைல்டா கொடுத்துட்டாங்களே. இதுக்கு மேல உங்களுக்கு அந்த முடிஞ்சு போன டாபிக் எதுக்கு நீங்க ட்ரிகர் பண்றீங்க? அப்போ வெள்ளத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணணுங்கிற ஒரு நிலைக்கு நீங்க இருக்கீங்க. இல்ல தோழர், இப்போ அந்த டிசம்பர் முதல் தேதிகள்ல இருந்தே பாத்தீங்கன்னா சென்னை வெள்ளத்துல வந்து மிக சிறப்பா திமுக அரசு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாவே பாராட்டுகளை பெற்றுட்டாங்க. ரொம்ப முன்னெச்சரிக்கையாகவும் செயல்பட்டாங்க. வெள்ளத்துக்கு பின்னாடி நிவாரணத்திலையும் ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க. அது ஒண்ணு. இப்ப வந்து பாராட்டு பத்திரம் வாசிச்சுட்டு போனாங்க. உங்க ஒன்றிய குழு, இந்த அம்மாவுடைய ஒன்றிய குழு தான் வந்து வெள்ள நிவாரண பணிகள்லாம் முன்னெச்சரிக்கை பணிகள்லாம் வந்து சிறப்பா பண்ணியிருக்காங்க. அவங்கதான் அந்த செம்பரம்பாக்கம் ஏரியோட அளவு டேட்டாவை அவங்க தான் கொடுத்துட்டு போனாங்க பிரஸுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இதே செம்பரம்பாக்கம் விஷயத்த 2015க்கும் இதையும் கம்பேர் பண்ணி நீங்க சொல்லிடலாம், யார் பெட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க, யார் வந்து ஒரு ப்ரிப்பேர்னஸோட இருக்காங்கிறது ஈஸியா சொல்லிடலாம். இப்ப அந்த பிரஸ் மீட்லயே வந்து சொல்றாங்க, எங்க கட்சிக்காரங்க வந்து சொன்னாங்க தமிழ்நாட்டுல வந்து இவங்க வந்து ஆட்சி ஒழுங்கா செய்யல, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கல, இந்த வெள்ளத்தை வந்து ரொம்ப இதா பண்ணிட்டாங்க, மக்களை பாதிக்கப்பட விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஸ் மீட்ல ஒன்றிய நிதியமைச்சர் பிஜேபி கட்சிக்காரங்க வந்து அவங்க கிட்ட வந்து புலம்புனாங்களாம். உடனே அவங்க வந்து அதை எடுத்துட்டு பிரஸ் மீட்ல பேச வராங்க. பிஜேபி கட்சிக்காரன் யாரு? அக்யூஸ்ட் பயிலுங்க, அந்தந்த ஊர்ல இருக்கிற ரவுடிஸ், போர்ஜரி பண்றவன், ஆருத்ரால வந்து ஏமாத்துறவன், பெண்களை பாலியல் தொல்லை கொடுக்குற ராஸ்கல்ஸ், இது போன்ற ஆட்கள் தான் இருப்பானுங்க. இவனுங்க சொல்றதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது தோழர். பாமர மக்கள், உழைக்கும் மக்கள், இப்ப மாரி செல்வராஜ் எடுத்துக்கோங்க, அவரால் வந்து அமைதியா முடிஞ்சதா? என்னதான் வந்து ஒரு பேரு புகழ் பணம் சம்பாதிச்சாலும் அவர் ஊர்ல ஒரு பிரச்சனை வரும்போது அவருக்கு என்ன கான்டாக்ட்ஸ் இருக்கு, அவருக்கான ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு அவருக்கு இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ செஞ்சாரு. இதைத்தான் கேட்கிறோம் நம்ம. விஷால் இதை பண்ணிட்டு பாராட்டி இருக்கலாம். விஷால் மழையே முடியல, அதுக்குள்ள போட்டாரு என் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு, வந்தா என்னடா, வந்தா என்ன, வீட்டுக்குள்ள தண்ணி வரக்கூடாதா, நீனா அவ்வளவு பெரிய விஐபியா? 2 படம் ஹிட் லைவ் கெரியர்ல, 2 படம் ஹிட், சண்டைக்கோழி, அதுக்கப்புறம் இன்னொரு படம், அது என்ன படம், அது ஒரு அது பேர் கூட நான் ஞாபகம் வச்சுக்கல, அவ்வளவு, அது இந்த துப்பறிவாளன். இது தவிர வேற எந்த படமும் ஓடல. உனக்கு சமூக அக்கறை வேணாம் தோழர். இந்த பிஜேபி காரங்க எல்லாம் சொல்றான்றதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க கூடாது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, அதை பாருங்க. எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் இல்ல. இன்னைக்கு ஆவணத்துல வந்து இப்போ இது நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பேசிட்டு போனதே அவங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து இதை அப்படியே டைவர்ட் பண்ணி திமுக மேல பழி தூக்கி போடணும் அப்படிங்கிற மாதிரிதான், ஒரு அரசியல் கட்சி தலைவர் மாதிரிதான் அவங்க வந்து பேசிட்டு போயிருக்காங்க. ஒரு ஒன்றிய நிதியமைச்சர் மாதிரி அவங்க வந்து பேசல. அவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னைக்குமே நிதியமைச்சர் போல பேசியது கிடையாது தோழர். என்னைக்குமே நீங்க பாராளுமன்றத்துல கூட பாத்தீங்கன்னா இருந்து கேட்டுட்டு போங்க, இருந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு கோபமா பேசுறவங்க தான் அவங்க. அவங்க அந்த பதவிக்கு ஏற்ற ஒரு மெச்சூரிட்டியோ ஒரு பக்குவமோ அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இதை வந்து நான் சொல்ல மாட்டேன், அவருடைய ஹஸ்பண்ட் பரக்கலா பிரபாகரனே சொல்லுவாரு. ஆமா ஆமா ஆமா. இப்ப இந்த விவகாரத்துல திட்டமிட்டு, அதாவது எடப்பாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இந்தியா கூட்டணி தேராது, இந்தியா கூட்டணி தான் முக்கியம், இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு தான் ஸ்டாலின் இங்க இருந்து அங்க போயிருக்கிறாரு, அவருக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லை அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்கிறாப்ல. அதுவும் முக்கியம் தான் தோழர். நான் என்ன கேக்குறேன்னா, இது வந்து மாநிலத்துல இதற்கான அதிகாரிகள், இதற்கான அமைச்சர்கள் வந்து நியமிச்சுட்டு அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு, ஆல்சோ வந்து டெபுட்டி, அத இவருக்கு டெபுட்டில நிறைய பேர் இருக்காங்க. திரு உதயநிதி இருக்காங்க, மற்ற அமைச்சர்கள் இருக்காங்க, கனிமொழி எம்பி அவர்கள் இருக்காங்க. அங்க வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு, முதலமைச்சர் வந்து இந்த இடத்துக்கு போகும்போது அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க பதிலாக அங்க சில வேலைகளை நடத்தலாம் இல்லையா?
அது ஒண்ணு. இன்னொன்னு, நாடு ரொம்ப முக்கியம் தோழர். இப்ப தமிழகம் எப்படி முக்கியமோ, இந்தியாங்கிற ஒரு கூட்டணி வந்து அந்த கூட்டமைப்பு அவர்கள் வந்து தேர்தலுக்கான அந்த வியூகங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் இவர் அந்த கூட்டத்துக்கு போகும்போது நிதிஷ்குமார் அங்க சில சிக்கலான விஷயங்களை வந்து அவர் செஞ்சிருக்காரு. ஹிந்தி வந்து எல்லாரும் கத்துக்கணும். தோழர், அதை நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ ஒரு 70-80 வருஷமா வந்து இருக்கிற அந்த பெரியவங்களை வந்து மாத்த முடியாது. அவங்க ஒரு மைண்ட் செட்ல வளர்ந்துருப்பாங்க. இப்ப நம்ம உதாரணமா நம்ம தாய் தந்தையே எடுத்துக்கோங்க தோழர். ஒரு 70 வயசு 80 வயசு ஆகுதுனாலும் அவங்க வந்து இந்த முற்போக்கான விஷயங்களை வந்து அவங்க பெருசா வந்து அவங்க டீல் பண்ண மாட்டாங்க. வாப்பா அங்க அதெல்லாம் விட்டு வாப்பா போப்பா இப்படிதான் சொல்லுவாங்க. அதே போலதான் நிதிஷ்குமார் அவர்களும் என்னப்பா ஹிந்தி தெரியாதவங்களுக்கு ஹிந்தி அதை இவனுங்க வந்து ஒரு பாயிண்டா புடிச்சுக்கிட்டாங்க. பாருங்க, நிதிஷ் வந்து சொல்லிட்டு இவங்க திமுக வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? அவருக்கு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. அவர் வந்து நம்ம சொல்லல. நான் இப்ப கூட சொல்றேன், அமித்ஷா வந்து ஹிந்தி படிங்கன்னு சொல்லட்டும், தப்பு கிடையாது. தமிழ் அழிச்சிட்டு இல்ல தமிழ் மொழி வேண்டாம்னு சொல்லிட்டு ஹிந்தி படிக்க சொன்னாதான் நாங்க அதை வந்து சிக்கல்னு சொல்றோம். நாங்க கூட சொல்றோம் ஹிந்தி படிங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா, உங்களுக்கு தேவை இருந்தா, உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தாலும் இல்ல அதை கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்தாலும் படிங்க, யாரும் வேண்டாம்னு சொல்லல. பேசுங்க, ஹிந்தி கூட பேசுங்க, ஒன்றும் தவறு இல்லை. எங்க நம்ம முரண்படுறோம்னா கட்டாயப்படுத்தாதீங்க, படிச்சேதான் ஆகணும் அப்படின்னு சொல்றோம். கட்டாயப்படுத்தாதீங்க. நிதிஷ்குமார் வந்து கட்டாயப்படுத்தல, அவர் வந்து டிரான்ஸ்லேஷன் ஏன் ஹிந்தி தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. இது ஒரு பெரிய விஷயமாக்க தேவையில்லை. ஏன்னா லார்ஜர் அஜெண்டா வேற. என்ன அஜெண்டா? பிஜேபி வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு என்ன முக்கியம்? ஒற்றுமை முக்கியம். ஒற்றுமை எப்படி இருக்கு? எதனால ஒற்றுமை வரும்? ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து நீங்க டிராஃப்ட் பண்ணணும். அது ஓவர் நைட்ல பண்ண முடியுமா? முடியாது. ஒவ்வொரு மீட்டிங்ல ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாங்க, ஒரு புரிதல் ஏற்படும். உதாரணமா சொல்ல போனா, ஆரம்பத்துல திரிணாமுல் காங்கிரஸ் கொஞ்சம் இந்த கூட்டணிக்கு வந்து ஒரு பொருந்தாத கூட்டணியா தான் இருந்தாங்க. பட் இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. காரணம் என்ன? அதற்குள்ள சில விஷயங்கள் நடக்குது. யார் செஞ்சு கொடுத்தா அதுக்கான பிளாட்ஃபார்ம்? பிஜேபி மொஹுவா மொய்த்ராவை அவங்க தான் நீக்கிறாங்க. எதற்காக நீக்கிறாங்க? அவங்க அதானி பத்தி பேசுறாங்க. பேசின உடனே இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு நீக்கிறாங்க. சோ அப்ப திரிணாமுல் காங்கிரஸ் என்ன பண்றாங்க? ஓகே, இந்தியா கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியம். அகிலேஷ் யாதவ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வேண்ட வெறுப்பா தான் வந்தாரு. இப்ப அவருக்கு சில அங்க உத்தரப்பிரதேசல நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு இல்ல இவங்களை முதல்ல வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு அவர் வராரு. சோ ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒவ்வொரு புரிதல், அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க அதே அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்க. அவர் ஃபர்ஸ்ட் வரவே மாட்டாருன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க அதுக்கப்புறம் இடி ரைடு அடிச்சதுல அவரே இன்னைக்கு வந்துட்டாருல. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அவரும் வந்து இறங்கி வந்திருக்காரு. ஆமாமா, அவர் தான் மெயினா அவரு இல்ல சரி பண்ணலாம். நம்ம வந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடலாம், போட்டுட்டு தான் நம்ம இதை வந்து ஃபேஸ் பண்ணணும். நம்ம இந்தியா வந்து பாதுகாக்கணும். தோழர், இங்க நாடு இருக்கிற டேஞ்சர் பல பேருக்கு இன்னும் புரியல. பிஜேபிக்கு சொம்பு தூக்குறோம்னா இல்ல கொம்பு சீவி விடுறோம்னா ரெண்டுமே சொல்லலாம். ஏதாவது கெட்ட வார்த்தை பேசிட்டு போறேன் ஃப்ளோல. கொம்பு சீவி விடுறவன் வந்து அவனோட சுயநலத்துக்காக தான் பேசுவான். அவன் அடுத்த இப்போ அண்ணாமலை கிட்டயோ இல்ல அங்க இருக்கிற யாராச்சும் லோக்கல் ஆளுங்க கிட்ட பேர் எடுக்கிறதுக்காகவோ ஏதாவது செய்வான். அண்ணாமலை எதுக்கு இதெல்லாம் பண்றாரு? மோடி கிட்ட பேர் வாங்கணும், இல்ல அமித்ஷா கிட்ட ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். இதற்காக அவங்க செய்வாங்களே தவிர மக்கள் மீது எந்த அக்கறையும் கிடையாது. அப்படி உங்களுக்கு உண்மையாவே அக்கறை இருந்தா நீங்க ஆளும் மாநிலங்கள்ல நீங்க வந்து சிறப்பான நல்லாட்சி கொடுத்துட்டு நீங்க அதை வந்து எங்களுக்கு வந்து ஒரு காமிங்க, நாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நீங்க நல்லாட்சி கொடுக்குறேன்னு சொல்ற 2 மாநிலம் எது அது தெரியுங்களா? உத்தரப்பிரதேஷ், குஜராத். அந்த மாநிலங்களை எல்லா பேராமீட்டர்ஸ்லயும் எல்லா இண்டெக்ஸ்லயும் growth இண்டெக்ஸ்லயும் தமிழ்நாடு நெருங்கவே முடியாத அளவுக்கு முன்னேறி இருக்கு. அவங்களுடைய அட்வைஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க உண்மையாவே டேக்அவே ஏதாவது இருக்கணும்னா தமிழ்நாடு கிட்ட இருந்து டேக்அவே இருக்கணும். இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தோழர். எப்படி வெள்ள நிவாரணத்திற்கு வந்து முதலமைச்சர் அந்த டைம்ல அங்க போனாருங்கிறது விமர்சனம் வரும், கண்டிப்பா தெரியும். அது ரொம்ப சாமர்த்தியமா அவரு என்ன பண்ணாரு தெரியுங்களா? பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரு போய் பாக்குறேன்னு அப்படி போயிட்டாரு. இப்ப பிரைம் மினிஸ்டர் தான் இவனுக்கு சைலண்ட் ஆயிடுவானுங்களே. இல்ல அதையுமே இப்ப அரசியல் சொல்றாங்க. போற போக்குல பாத்துட்டு போனார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பாக்குறதுக்கு பிரைம் மினிஸ்டர் நேரம் கொடுக்கணுமா இல்ல ஸ்டாலின் நேரம் கொடுக்கணுமான்னு அது கூட தெரியாம பேசிட்டு போறாங்க. பாக்க முடியுமா? போற போக்குல பாக்குற ஆளாங்க அவரு. எங்க விஸ்வகுருங்க இப்ப அதுலயுமே ஒரு அரசியல் இருக்கிறதா தான் சொல்றாங்க. வேணும்னே அவரை பார்க்க விடுறதுக்கு டிலே பண்ணி அவரை டெல்லியிலே வச்சுட்டு இங்க வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பின்னணியில நடந்திருக்கு. அந்த பிளான் எல்லாமே இப்ப சொதப்பிருச்சு. நிர்மலா சீதாராமன் நீங்க வந்து பேசிட்டு போனாங்க இல்லையா, இப்ப அவங்களுக்கு பேக் ஃபயரா தான் போய்கிட்டு இருக்கு. மக்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு எதிராக தான் அவங்க பேசியிருக்கிறாங்க.
ஆல்மோஸ்ட் இப்ப திமுக சீதாராமன் வந்து நம்ம நல்லதான் செய்யறாங்க தோழர். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த ரொம்ப நேரமா விவாதிச்சு பேசணும்னா கூட மக்கள் அதை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் ஒரு விஷயம் பேசினாங்கன்னா மக்கள் ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இந்த பொம்பளை பேசுறது தப்புப்பா, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதாப்பா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு போயிடுவாங்க. நம்மளோட வேலையை ஆக்சுவலா அவங்க சிம்பிளிஃபை பண்றாங்க. வி ஷுட் தேங்க் ஹர் ஆக்சுவலி. கவர்னர் பண்ணிட்டு இருந்த வேலையே இப்ப நிர்மலா சீதாராமனும் அண்ணாமலையும் பண்ணி அண்ணாமலை கொஞ்ச நாள் சைலண்ட் ஆயிட்டாரு. இன்னொரு காமெடி நடந்தது தெரியுங்களா? சொல்லுங்க. இந்த சவுத் தமிழ்நாட்டுல வந்து மழை வந்துட்டு இருக்கு. 95 சென்டிமீட்டர் மழை வந்துருக்கு சரிங்களா? அன்னைக்கெல்லாம் மழை வந்திருக்கு. இது சம்மந்தமே இல்லாம இவர் கவர்னர் ஆபீஸ்ல அதிகாரிகள் எல்லாம் அழைச்சு ஒரு மீட்டிங் போட்டு, டேய் இனி நீ வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்னன்னு கவுண்டமணி ஒரு படத்துல ஒரு ஜோக் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? நீ ஆலோசனை போட்டா என்ன போராட்டி என்ன? ஏன்னா அங்க வந்து அமைச்சர்கள் களத்துல நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக கட்சி சார்ந்த நபர்களும் அமைச்சர்களும் எம்பிக்களும் அங்க இருக்கிற கவுன்சிலர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரியல் பேட்டில் ஃபீல்டுல அவங்க இருக்காங்க. இது பேட்டில் ஃபீல்டுக்கும் இவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்க எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இவங்க உட்காந்து கம்ப சுத்திட்டு இருக்காங்க. இப்போ உங்களால ஒரு விஷயம் சொல்ல முடியுமா தோழர்? இந்த கவர்னர் பிளான் பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ணாருன்னு ஏதோ ஒண்ணு சொல்ல முடியுமா? அதாவது ஊடக செய்தி இன்னைக்கு இந்த ஊடகங்கள் கவர்னர் வந்து ஆலோசனை மேற்கொள்கிறார், அவர் அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். எதுக்குன்னு கேக்குறேன். இங்க ஒரு எலெக்டட் சிஎம் இருக்காரு, அவருடைய ஆட்சி நடக்குது, உங்களுக்கு எதுக்கு பாஸ் இந்த வேலை? சரிங்க, இதே மாதிரி ஒரு விஷயம் திரௌபதி முர்மு பண்ணா விட்டுருவீங்களா? ஆக்சுவலா அத வந்து ஸ்டாலின் அவர்களே டெல்லியில வச்சு கேட்டுட்டாரு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அந்த கேள்வி அவரே கேட்டுட்டாரு. நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறப்ப பிரசிடென்ட் வந்து மோடி அவர்களை பார்த்து கேள்வி கேட்டா அவர் என்ன ரியாக்ஷன் கொடுப்பாரோ அதே ரியாக்ஷன் தான் நானும் கொடுக்குறேன் கிளம்பிட்டாப்ல. சர்காஸ்டிக்கா அவர் தக் லைஃப் கமெண்ட் மாதிரி அடிச்சு போயிட்டாரு. இப்ப நேத்து கூட ஒரு பேட்டியில ஒரு இதுல சொன்னார் இல்லையா, எடப்பாடி வந்து இப்படி சொல்றாரு அப்படின்ற தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்டை வந்து டிவியில பார்த்து தெரிஞ்சு இந்த ஹோல் எபிசோடே தோழர். இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க மோடியை சந்திக்கிறதுக்கு, அப்புறம் அப்படியே அதை தள்ளி போறாங்க. அவரை வந்து அங்கேயே வச்சுட்டு இங்க வந்து அவர் இங்க பாத்தீங்களா இந்தியா கூட்டணி போயிருக்காரு, இவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அரசியல் பண்ண நினைச்சு ஒட்டுமொத்தமா சொதப்பி இருக்கு அப்படின்னு தான் பாக்கணும். ஏன்னா இடையில மாரி செல்வராஜ் அவங்க இது பீக்ல போய் உதயநிதி ஸ்டாலின் அதையுமே இவங்க அரசியல் செய்ய நினைச்சுதான் இவங்களே ஆப்ப தேடி போய் உட்கார்ந்த மாதிரிதான் கதை. என்னென்னமோ பண்ணானுங்க. அந்த எண்ட்ல வந்து இப்ப அவங்களுக்கு இப்ப டிஎம்கே கூட்டணி கட்சிகளுக்கு தான் பாப்புலாரிட்டி போன மாதிரி. பட் எடப்பாடி ஆலய காணமை மழை பெய்யறப்ப. சேலம் நல்லா இருக்கு, சேலத்துல கிளைமேட் நல்லா இருக்கு, சேலத்துல போய் அறிக்கை விடுறது ரொம்ப ஈஸி. அடிக்கடி ஏற்காடுக்கு போறாராம், ஏற்காடுக்கு போயிட்டு அங்க இருந்து அறிக்கை விடுறாரு. அவரு ஜாலியா இருக்கு. இப்ப மட்டும் இல்லைங்க, இந்த அம்மையார் இருக்கும் போதும் இதே மாதிரிதான் கொடநாடு போயிடுவாங்க. அங்க போய் உக்காந்துக்கிட்டு அறிக்கை வரும், அவ்வளவுதான். மக்களுக்காக திமுக வந்து எதிர்கட்சியா இருந்து என்ன செஞ்சாங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் மக்கள். இந்த டைம்ல கொரோனா டைம்ல திமுக களப்பணி ஆற்றினாங்க. எல்லோரும் நம்முடன் அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சாங்க. எனக்கு தெரிஞ்சு எந்த அரசியல் கட்சியும் அந்த டைம்ல மக்கள் நலப்பணிகளை வந்து இறங்கி தெருவில் செய்ய வச்சாரு ஐயா ஸ்டாலின். அதற்கு முன்னாடி சென்னை ஃபிளட்ல கூட வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆக்டிவா வந்து களப்பணி ஆற்றினார்கள். இது போல நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் தோழர். அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது கூட அவங்களோட ஜனநாயக கடமை எதிர்கட்சிங்கிற அந்த ரோலை வந்து அவங்க விட்டு கொடுக்காம அவங்க செஞ்சதுனாலதான் எவ்வளவு நீங்க வந்து அவர்கள் மீது சேற்றை வாரை இறைத்தாலும் அவங்க வந்து அவங்களோட உழைப்பால அவங்களோட செயலால வந்து ஆட்சிக்கு வராங்க. இவங்க வந்து அப்படி கிடையாது. திமுக மீது ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க. நீங்க எல்லா காலகட்டத்திலையும் எடுத்துக்கோங்க. எமர்ஜென்சி ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் வந்து அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணி எமர்ஜென்சி ஆட்சி காலத்துல வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. அதன் பிறகு 89 இவர் ஆட்சிக்கு வரும்போது விடுதலை புலிகள் இருக்காங்க, அவர் பத்மநாபாவுடைய அந்த கொலை சம்பவத்தை வந்து மேற்கோடிட்டு ஜெயலலிதா அவர்கள் அங்க அன்னைக்கு இருந்த ஜனதா கட்சி கிட்ட லாபி பண்ணி இந்த விஷயத்த வந்து ஆட்சி கலைப்புக்கு வந்து ஏற்பாடு பண்றாங்க. 91 to 96 காலகட்டத்திலயும் 96 to 2001 காலகட்டத்திலயும் இவங்க பாஜக கூட கூட்டணி வச்சதை வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாத்தி மக்கள் கிட்ட ஒரு கொதிநிலையை உருவாக்கி ஊழல் லஞ்சம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. 2006 to 2011 2G வச்சு
2G இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. சோ எப்பவுமே இவங்களோட சாதனையை சொல்லி இவங்க எல்லாம் வாக்கு கேட்டது கிடையவே கிடையாது. திமுகவை திட்டினாதான் இங்க ஓட்டுங்கிறது அது திட்டுறவனுக்கும் வந்து தெரியும், மக்களுக்கும் வந்து திமுகவை திட்டினாதான் பிடிக்குது போல. திமுக நல்லதே செஞ்சாலும் ஆனா வந்து திமுகவை தான் மக்கள் வந்து விமர்சனம் பண்ணுவாங்க. கெட்டதே செஞ்சாலும் அம்மா அம்மா கிரேட்பா, அவர் இரும்பு பெண்மணிப்பா, என்னுடைய அலுவலகத்துல தோழர் எல்லாம் சொல்றாங்க அம்மா வந்து சூப்பருங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சூப்பரு அப்படின்னா டெக்னிக்கலா பாயிண்ட்குள்ள பேசுறீங்கன்னா இல்லைங்க நான் அரசியல் பேசலீங்க. இப்ப அம்மா சூப்பருங்கிறது என்ன அரசியல் அது? அதே எடப்பாடியும் நீங்க அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு கொண்டு போக ட்ரை பண்றாங்க. அவர் வந்து அதுக்கெல்லாம் வந்து ஒர்த்தான ஆள் இல்ல. எழுதி வச்சுக்கோங்க. இப்போ பொன்முடி அவர்கள் வந்து இப்போ அவரோட கைதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா, கூடிய சீக்கிரம் நம்ம எடப்பாடியோட கைதை பத்தியும் பேசுவோம். கைது அவருக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துச்சு, அது சரியா தவறான்னா விமர்சிக்கிற நாள் வந்து ரொம்ப தூரம் கிடையாது. சயான் வந்து உங்களை விட மாட்டார். கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி தோழர்.